வரலாற்று சிறப்புமிக்க இந்த சந்திப்பு தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்போம். ராதாகிருஷ்ணன் சார் வணக்கம். இந்த சந்திப்பில் போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் இது ஒரு நல்ல ஆரம்பமாக பார்க்கலாமா? ட்ரம்ப் மற்றும் புட்டின் இடையேயான இந்த சந்திப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ரஷ்ய அதிபர் அமெரிக்க மண்ணுக்கு வந்து அமெரிக்க அதிபரை சந்திப்பது மிக மிக அரிதான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இது போர் சம்பந்தப்பட்ட சந்திப்பு. இரண்டு தலைவர்களும் பல்வேறு அக்கேஷன்ஸில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில் அவங்க சந்திச்சிருக்காங்க. ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பான சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் எங்கே போர் நடந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தன் மூலமாக அந்த போர் நிறுத்தப்பட்டது என்பதை உலகிற்கு சொல்ல மிகவும் முனைப்போடும் மும்முரமாகவும் செயல்பட்டு வருகிறார். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் கூட என்னுடைய தலையீட்டால் தான் போர் நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது பாகிஸ்தான் ஆமாம் என்றது. இந்தியா இல்லை பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டதால் தான் போரை நிறுத்தினோம் என்று சொல்லியிருந்தோம். அதன் பிறகு இந்தியா கிட்ட அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து அதிக எண்ணெய் வாங்குறீங்க, அந்த காசை வச்சு தான் அவங்க போரே நடத்துகிறாங்க உக்ரைனில் என்ற பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்து இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வரக்கூடிய பொருட்களுக்கு 50% வரி விதித்தார். ஆனால் அமெரிக்கா ரஷ்யாவோடு ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்கிறார்கள் என்றெல்லாம் சர்வதேச ஊடகங்களால் அமெரிக்கா விமர்சிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் புட்டினிடம் நேரடியாக நான் சந்திப்பேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதையடுத்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நடைபெற்றது. இங்கே பாருங்கள், உலக வரைபடத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம். இந்த உலக வரைபடம் நம்ம இந்த ஸ்கூல்லலாம் மேப் கொடுக்கும்போது ஒரு 2D மேப் தான் கொடுப்பாங்க இல்லையா? நம்ம மேப் வச்சுருப்போம், மார்க்கிங்கெல்லாம் பண்ணுவோம். அந்த 2D மேப் வச்சு பார்த்தா அமெரிக்கா இக்கரை ரஷ்யா அக்கறை மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் குளோப் எடுத்து பார்த்தீங்க அல்லது கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்து நாடு. உலக வரைபடத்தில் 2D மேப்பில் அப்படி தெரியலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த மேப் எவ்வளோ தெளிவாக பார்க்கலாம். நம்ம வழக்கமாக உலக வரைபடத்தில் பார்க்குறது இப்படி இருக்கும். அமெரிக்கா இந்த மூலையில் இருக்கும், ரஷ்யா அந்த மூலையில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சற்றே அப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடு தான் ரஷ்யா. பேரிங் ஸ்ட்ரைட் என்று ஒன்று இருக்கும். இரண்டுக்கும் நடுவில் அதுதான் இரண்டு நாடுகளையும் பிரிக்கிறது. சில கிலோமீட்டர் தூரம் தான். இங்கே பாருங்கள், இந்த டூல்ஸ் வச்சு உங்களுக்கு ரொம்ப அழகாக ஈஸியாக புரிகிற மாதிரி மார்க் பண்ணி காட்டலாம். இந்த பகுதி தெரிகிறதா? இந்த பகுதிக்கு பெயர் தான் அலாஸ்கா. இந்த பகுதி அலாஸ்கா என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு மாநிலம். அலாஸ்கா இங்கே இருக்குது. சரி, மற்ற பகுதியான அமெரிக்கா எங்கே இருக்குது? இங்கே பாருங்க, இது தெரிகிறதா? இது அமெரிக்கா. அலாஸ்காவுக்கும் அமெரிக்காவுக்குமே இடைப்பட்ட நாடு தான் இங்கே கனடா தெரிகிறதா? இது அமெரிக்கா, இதுவும் அமெரிக்கா. சரி, ரஷ்யா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரஷ்யாவுடைய பகுதி. புட்டின் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு. ஏன்னா மாஸ்கோ அந்த பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் அந்த எல்லையில் இருக்குது. அங்கேருந்து புட்டின் அலாஸ்காவுக்கு வந்திருக்காரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இங்கிருந்து பறந்து அலாஸ்கா போயிருக்காரு. ரஷ்யாவை ஜார் மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அப்போ உள்ள அமெரிக்கர்கள் ரஷ்யாவோட ஜார் மன்னர்கிட்ட பேசி காசு கொடுத்து இந்த பகுதியை வாங்கிட்டாங்க. மக்கள் ரொம்ப குறைவாக வசிக்கிறாங்க. அலாஸ்கா பகுதியில் ஐஸ் கட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். மக்களுக்கு அங்கே பெரிய தொழில் வளர்ச்சி அப்படிலாம் கிடையாது. ஆற்றுல போகிற மீன் பிடிச்சி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மக்கள் மட்டும்தான் வசிப்பாங்க. இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த எல்லை பகுதி இருக்குது பாருங்கள், இந்த பகுதிக்கு பேர் தான் பேரிங் ஸ்ட்ரைட். சின்ன எல்லை தான், அதுவும் கடல் எல்லை அமைந்திருக்கக்கூடியது. இந்த ஒரு சூழலில் அந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாம் இன்னும் கூட தெளிவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது அமெரிக்கா, இது அலாஸ்கா, அப்படியே பக்கத்து நாடு ரஷ்யா. இவ்வளோ பெரிய நாடு ரஷ்யா. உலகத்திலேயே நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடு என்றால் அது ரஷ்யா தான். ரஷ்யாவுடைய நிலப்பரப்பில் பாதி தான் அமெரிக்கா. அமெரிக்கா போலவே நிலப்பரப்பு கொண்டது சீனா அமெரிக்கா. இவங்க வச்சிருக்க நிலப்பரப்பில் 3/1 தான் நாம் வச்சுருக்கோம், இந்தியா வச்சுருக்கோம். மிகப்பெரிய நாடு ரஷ்யா என்பது குறிப்பிடத்தக்கது. புட்டின் அமெரிக்கா வந்தது மிகப்பெரிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.